மரியாதைக்குரிய கூட்டத்தின் தலைவர் அவர்களே, மஞ்சளாடை அணிந்து வந்திருக்கிற மகளிர் அணி செல்வங்களே, வெள்ளையாடை அணிந்து வந்திருக்கிற இளைஞர் அணியின் சிங்கங்களே, இடையூறு செய்வதற்காகவே கட்சியின் இடையிலே முளைத்திருக்கிற காளான்களே, வான் அளவு எவ்வளவோ அவ்வளவு தியாகங்கள் செய்தவன் நான். கடல் அளவு எவ்வளவோ அவ்வளவு அறிவாற்றல் நிறைந்தவன் நான். மலை அளவு எவ்வளவு பாரு, உன் தியாகத்தை பத்தி நாங்க கேட்கல. உன் பேச்சு அவன நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கும் பாரு, அதான் நாங்க பண்ற மிகப்பெரிய தியாகம். போய் உட்காரியா, மைக்கு கிடைச்சா முழுங்கிடுவே நீ. இப்படிப்பட்ட அரசியல் நாகரிகம் தெரியாதவர்கள் அதிகமாகிவிட்ட காரணத்தால் தான் உலக அரங்கில் நமது கட்சியினுடைய மதிப்பு குறைந்து விட்டது என்பதை மைக்கா பண்ற. எதுக்கு நானும் ஐயா நீங்க உட்காருங்க, முதல்ல அவங்கிட்ட போய் நீங்க உட்காருங்க. உட்காருங்க சொல்லு, நீங்க உட்காருங்க. பாருங்க, செருப்பு போடுங்க. சரி தலைவரே. இயக்க முன்னணி தோழர்களே, தியாகம் என்பது மதிக்கத்தக்கது, வெற்றி ஒன்றே ஜனநாயகத்தில் கணிக்கத்தக்கது. ஆகவே இந்த தேர்தலில் நமது கட்சியின் மூத்த உறுப்பினரான திரு மணிமாறன் அவர்களை சட்டமன்ற வேட்பாளராக நிறுத்த வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள். சொல்லுங்க தலைவரே, எனக்கு அவருக்கும் தனிப்பட்ட முறையில எந்த விதமான காழ்ப்புணர்ச்சி கிடையாது. எனக்கு புரியுது. நமக்கு கட்சி தாங்க முக்கியம். என்ன அர்த்தமெல்லாம் பேசிட்டீங்க? எனக்கு சீட்டு கொடுக்காம நீங்க எலெக்ஷன் நடத்துறது ஒண்ணுதான், கட்சிக்கு எல்லாம் பண்றது ஒண்ணுதான். உங்களுக்கு தான் பொதுக்குள்ள வேணும்னு சொல்லிட்டாங்களே. தவிடு தலைவல கூட்டு வந்து பொதுக்குள்ள என்ன அர்த்தம்? உங்களுக்கு சீட்டு கிடையாது. முதல்ல கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சீட்டு எழுதி அப்புறம் என்ன கட்சி மயக்க அவரா? நீ நான் சுயாட்சி ஜெயிச்சு காட்டுறேன். என்ன பண்ணுவீங்க நீங்க? அவ கூட போய் நிக்கிறதா? உங்க செருப்பு நிக்க வைங்க, அது ஜெயிக்க. செருப்பு அப்படியே நிறுத்துற அர்த்தமெல்லாம் பேசுறீங்க. எவனாச்சும் உங்க பின்னாடி கையை கட்டிட்டே விசுவாசமா அலைவான் இல்லங்க, அவன் நிக்க வைங்க. எங்கிட்ட யாரு கையை கட்டிட்டு இருந்தா? ராமசாமி இருந்தா அவங்க நாமளே வெட்டி போட்டோம். அவன் சரிப்பட்டு வராதுங்க. அப்புறம் இந்த சந்திரசேகருங்க. அமாவாசை நீ வேண்டாங்க. நீ நெல்லியா? நீ நெல்லியா? பேச நீ பேச அம்மாவாசையை சுயாட்சியா நிக்க வச்சு நான் ஜெயிக்க வச்சு காட்டுறேன். காட்டு காட்டு காட்டுறேன். போன எலெக்ஷன் நான் ஜெயிச்சேன். 50 ஏக்கரா பூமி இருக்குது, மரக்கடை இருக்குது, தவிட்டு கடை இருக்குது, எல்லாத்தையும் வித்து இவனை நான் ஜெயிக்க வச்சு காட்டுறேன். இப்படி தலைசிட்டு வந்து உனக்கு எவப்பா ஓட்டு போடுவா? அடையாளமே தெரியல, ஒருத்தி ஓட்டு போட மாட்டான். நல்லா எண்ணெய் பூசி தூக்கி வரணும், புரியுதா? என்ன இந்திக்கார மாதிரி ஜிப்பா பேண்ட் நீ நல்ல வெள்ளை விளையாடு கலர்ல போடணும். நல்லடந்தவரி வாக்காளர் பெருங்குடி மக்களே, உங்களுக்காக உழைப்பதற்கு ஒரு உண்மை தொண்டனை தம்பி அமாவாசையை வேட்பாளராக அறிமுகப்படுத்துகிறேன். இந்த கள்ளங்கவடமில்லாத முகத்தை பாருங்கள். பொதுவாழில் ஈடுபட வேண்டும் என்பதற்காகவே தான் நடாத்தி வந்த அல்வா கடையை அனாதை இல்லத்திற்கு எழுதி வைத்துவிட்டு அரசியலுக்கு வந்தவர் தம்பி அமாவாசை. கும்பிடு. இப்படிப்பட்ட ஒத்தவர்கள் தான் இந்த தேசத்திற்கு ஒரு வெளிச்சத்தை உண்டாக்க முடியும் என்பதனால் நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய. ஓட்டு உனக்கு போறாங்களா எனக்கு போறாங்களா? சொல்லு. உங்களுக்கு அப்ப நீ எது கையாடுற? அதிக பிரச்சனை பண்ணாது. ஆகவே ஒரே புறா குறைகாட தொங்கிட்டு இருக்க. கொஞ்சம் நில்லுங்க. நான் கேண்டிடேட் மனு தாக்கல் செய்ய வந்திருக்கேன். ஏன் உள்ள விட மாட்டேங்கிறீங்க? சுயேட்சை வேட்பாளர் மனு தாக்கல் செஞ்சுட்டு இருக்காரு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் போகலாம். யாரு? மைக்கு செட்டு மணிமாறன் வந்திருக்கானா? அவனுக்கு டெபாசிட் கட்டத்துக்கு பணம் இருக்கான்னு கேளு. இல்ல நான் தரேன்னு சொல்லியா? கூத்தியாரோட உள்ள விட்டுருவீங்களா? கவர்மெண்ட் அவசியம் வந்து ஏன்டா கத்துற? அரசியல் நாகரிகத்தோட நடந்துங்கடா. நீங்க வேலை பாரு. கேண்டிடேட் யாருங்க? தம்பி தானுங்க. அப்படிங்களா? பேரு அம்மாவாசை. அம்மாவாசைங்க. அதனால இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். சரிங்க. பட் மை நேம் இஸ் நாகராஜ சோழன், எம்ஏ, சன் ஆஃப் ராஜேந்திர சோழன், கிராண்ட் சன் ஆஃப் ராஜராஜ சோழன், தஞ்சாவூர். அப்படிங்களா? என்ன எல்லாம் ராஜாக்கள் பேரை சொல்லிட்டு வரீங்க? அந்த ராஜ பரம்பரையில வந்தாங்க நானு. அந்த பரம்பரையில வந்த கடைசி இளவரசன் நான் தானே. அந்த காலத்துல எங்க தாத்தா கூட்டின ராஜசபைக்கு மந்திரிகள் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ மந்திரி சபைக்கு நான் போக வேண்டியதா இருக்குதுங்க. அப்படிங்களா? எனக்கு சீட்டு இல்லை என்று சொல்லிவிட்டு மாமனுக்கு வச்சானுக்கு சீட்டு வழங்கி விட்டார்கள். தம்பி நாகராஜ சோழரை தேர்ந்தெடுப்பதன் மூலம் இந்த மணிமாறனுக்கு எத்துறை அரசியல் செல்வாக்கு இருக்கிறது என்பதை இந்திய துறைகண்டத்திற்கு மட்டுமல்லாமல் ஆங்கிலேய பேரரசிற்கும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கும் ரஷ்யாவிற்கும் தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் ஆளாகி இருக்கின்றோம். ஆகவே பெரியோர்களே, எனது அருமை தம்பி நாகராஜ சோழனை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறச் செய்ய வேண்டுமாய் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக் கொள்ளுகின்றேன். நடைபெற்று முடிந்த பல்லடம் சட்டமன்ற தொகுதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவு இன்று மாலைக்குள் அறிவிக்கப்படும். ஏயா, நாம ஒவ்வொரு வீட்டுக்கும் சொம்பும் குடமும் கொடுத்து ஓட்டு கேட்டோம்.
இவனுங்க என்னடா சோப்பு டாப்பாவை கொடுத்து ஓட்டு கேட்டிருக்கானுங்க. டெபாசிட் வாங்குவானு கேக்குறேன். கவுண்டிங் நடந்துட்டு இருக்குது, அதை கொடுத்து இதை கொடுத்து சொல்லிட்டு இருக்கிய. தேர்தல் செல்லா சொல்லிட்டானா நடத்தவில்லை அனுப்ப வைத்தியாரப்ப. அம்மாவாசை டெபாசிட் வாங்குவியா? கிடைச்சாலும் சந்தோஷம் தானே, கிடைக்காட்டி சந்தோஷம் தானே. ஆமா, உனக்கு என்ன பூரா எங்க காசு இல்ல, அர்த்தம் கட்டவனாகிறியா? இது பாரு, எலெக்ஷன் ரிசல்ட் எப்படியானா பரவாயில்ல, முடிஞ்ச வண்டி எடுத்து 2 பேரும் மைசூருக்கு போயிரு. மைசூர் வேணாங்க, போர் அடிக்குது, ஊட்டிக்கு போலாங்க. ஐயோ அண்ணா அண்ணா உழுந்துறாதீங்க அண்ணா. ஏங்க நான் ஊட்டி வரவங்களா? ரிசல்ட் என்னாச்சு பாப்பியா? அதை விட்டு லவ் பண்றது வேடிக்கை பார்த்துருக்கேன். ஒரு பெஞ்சு போட்டு உட்காரு, கேண்டிடேட் நின்று என்னை தப்பா நினைப்பாங்களா? ஐயோ அண்ணா, அது நீங்க உட்காந்துக்கல, அது நான் வேணும்னா கொஞ்ச நேரம் வெளியே நிக்கிறேன். ஓ தம்மு தம்மு தம்மடிக்கு போற. எனக்கு உள்ளே பிடிக்கலாம்ல? ஐயோ உள்ள மணியன் நிக்கிறாருங்க. அதனால என்னங்க? அண்ணனுக்கு முன்னாடி மாமா, முதல் சுற்று நிலவரப்படி சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 1500 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். என்னப்பா 1500 ஓட்டு லீடிங்கிறாங்க? சொல்ல முடியாது, இதெல்லாம் பல்லட தோட்டு நம்ம சாதிக்காரனுங்க. சுல்தான் படை என்னதான் தெரியும், மோசமானவனுங்க சொதப்பினாலும் சொதப்பிடுவானுங்க. சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 5000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். சுல்தான் பேட்டை ஓட்டு எண்ணிட்டாங்க போல இருக்குதா? ஒரு ஆர்வத்துல போறேன், வேணும்னு அடிக்க மாட்டேன். ஆமா, சிகரெட் வாசம் அடிச்சது நீங்களே குடிச்சீங்க. இல்லைங்க தம்பிங்க. தம்பியா? ஆமாங்க. முன்னாடி குடிக்க மாட்டேன், மரியாதையான பையன்லோ. ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்க. அண்ணன் வந்துருவாரு, அதான் பாக்குறேன். சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் அரங்கநாதனை விட 8000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 15000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 20000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். டெபாசிட்டா போயிரும் போல இருக்குது, அப்புறம் உட்காந்துருக்கேன். எந்திரிச்சு போக வேண்டியதானா? என் சொந்த ஊரு பொட்டியை உடைக்கிட்டோம், நீங்க எகிர்றீங்களா இல்லையான்னு பாத்துருவோம். உங்க ஊர்ல தாண்டா நாங்க கல்லோட்ட குத்துனோம். கள்ள ஓட்டா? ஏப்பா அமாவாசை, அது என்ன 25000 லீடிங்கிறானுங்க, என்னால நம்பவே முடியலையப்பா. ஏப்பா சரி அண்ணீங்களா? ஏப்பா அமாவாசை, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்க. என்னங்க மணி? மணி என்னப்பா பேர் சொல்லி கூப்பிடுற? அப்புறம் மணிதான் உங்க பேரு. சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 35000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். அமாவாசை கால் படுது. முட்டுதுங்களா? அத்தனை இடம் இருக்கிறதுல கொஞ்சம் தள்ளி நிக்கலாம்ல, மேல வந்து ஏறுனா. ஏன் அமாவாசை, நீ தான் பேசுறியா? நாகராஜ சோழன் எம்ஏ, சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ. அட லீடிங் ஜாஸ்தி, அதுக்காக ஏன் ஆள் மலையா கை போடுற? அது கையாட்டினா மேல தொட மேல முட்டிருச்சு. கை எடுக்கணுமா? இருக்கட்டும் இருக்கட்டும். இருக்கட்டும் மாமா. ஊட்டிக்கு தனியா தான் போகணும் போல இருக்குதா? நாகராஜ சோழன் 50000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். ஜெயிக்கிறவனுக்கெல்லாம் ஜே போட்டு தான் நாசமா போட்டீங்க. ஏய் சோழா, நாகராஜ சோழா, பாத்தியாடி, நான் அப்பவே சொன்னேன்ல அந்த ஆளை நம்பாதேன்னு. கேட்டியா? பேச வேண்டாம், முகத்தையாவது பாக்கலாம்ல. அப்படியெல்லாம் இருக்காது, கூட்டம் மாலையெல்லாம் போட்டு அவர் முகத்தை மறைச்சிருப்பாங்க. நீ வேணா பாரு, சாயந்தரம் நிச்சயம் அவர் வந்து என்ன பாப்பா.